இப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க தேர்ச்சி சதவீதத்தில் சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்களை இப்ப நான் சொல்ல போறேன். தமிழ்நாடு அளவில் 97.57% தேர்ச்சி சதவீதம் பெற்று 97.57% ஸ்கோர் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்திலும், அதைத் தொடர்ந்து 97.54% 97.54% சிவகங்கை அதற்கு அடுத்த இடத்திலும், 97.41 97.41% தஞ்சாவூர் மூன்றாவது இடத்திலும், 97.31 97.31% திருச்சி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும், 97.30 97.30 கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும் இருக்கிறாங்க. திரும்ப மாவட்டங்களின் இதை மட்டும் சொல்ற சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. புதுக்கோட்டை 97.57%, சிவகங்கை 97.54%, தஞ்சாவூர் 97.41%, திருச்சி 97.31%, கன்னியாகுமரி 97.30%. அதேபோல அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48%. அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் அரசு பள்ளிகள்ல சிவகங்கை மாவட்டம் 97.42% முதலிடத்திலும், புதுக்கோட்டை 97.09% அடுத்த இடத்திலும், தஞ்சாவூர் 96.89% அதற்கு அடுத்த இடத்திலும், ராமநாதபுரம் 96.78% அதற்கு அடுத்த இடத்திலும், திருச்சி 96.48% அதற்கு அடுத்த இடத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக பார்க்கிறார். அவருடைய அமைச்சரவை கீழேயே அவருடைய அமைச்சுக்கிலேயே அவங்களை வைத்திருக்கிறார். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 13,292. இதுல தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 11,416. 85.89%, 85.89% மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய சிறைவாசிகள் மொத்த எண்ணிக்கை 370. அதில் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 354. 95.68%, 95.68% சிறைவாசி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த மாணாக்கர்களுக்கு, அவர்தம் ஆசிரியர் பெருமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த அதிகாரிகளுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கல்வி என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாதையாக இருக்கிறது. இதில் அடியெடுத்து வைக்கிற அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஏன் கொண்டு வர முடியாது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பெருமையாக சொல்றோம், அவங்களும் மாணவர்கள் தான், மாணவிகளும் கூட. ஆனாலும் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையமா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? மாணவர்களும் மாணவிகளும் 2 பேருமே எங்களுடைய 2 கண்கள். நாங்க 2 பேரையும் தனித்தனியா பார்க்கல. ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பார்க்க முடியாது. அதனால மாணவிகள் நிறைய மார்க் வாங்குறதும் மாணவர்கள் கம்மியா வாங்குறதும் அவர்களுக்குள்ளார நம்ம போட்டியா பார்க்க கூடாது. 2 பேருமே நம்ம குழந்தைகள் தானே. அதனால நிச்சயமா எதிர்வரும் ஆண்டுகள்ல அதுவுமே மாறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவர் மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். எனவே எல்லா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு டெரைன்ல இருக்கக்கூடிய மாணவரா இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணாக்கரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மிஸ் அவுட் ஆக கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்து எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும்.
கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர் எப்பவுமே பிரைட்டா வெளில தெரிவார். ஆனா ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பாரு, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எனவே எல்லா திட்டங்களும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தொடரும் என்பதை இந்த அர்த்தம். ஆட்சியில மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு அரசுக்குன்னு சிறப்பு பாடத்திட்டம் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குனாங்க. அது இன்னும் முழுமையா செயல்பாட்டுக்கு வரல. நாம அதை செயல்படுத்துவோமா இல்ல அதை மறு ஆய்வு செய்வோமா? நிச்சயமா இப்ப SCERT அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் 3ஆம் வகுப்பிற்கான அந்த பாட நூல்கள் எல்லாம் அந்த மாநில கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அது நாங்க அதற்கான பயிற்சியும் வழங்கியிருக்கிறோம். அப்ப இங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக கல்வியை பொறுத்தவரை, மாணாக்கர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு எது தேவையோ சைல்ட் சென்ட்ரிக்கான அப்ரோச் நாங்க தொடர்ந்து கடைபிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அரசு பள்ளிகள்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு 6000 பேர் இருந்தாங்க. அவங்க கான்ட்ராக்ட் முறையில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு இப்போ 3 இயர் மே மாசம் கான்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஆனா இது வரைக்கும் அவங்க அதெல்லாம் ஏப்ரல் மாசம் தான் சம்பளம் வரல. நிறைய கோரிக்கைகள் அது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்டர்ஸ் உடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்க சீராய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசி அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவை நாங்க சொல்லுவோம். சிஎம் ஃபங்க்ஷன் காலங்காலமா பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் குவாலிட்டியில ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமே இருக்கு. சவுத்து கொஞ்சம் மேல இருக்கு, நார்த்து ஃபுல்லா டவுனா இருக்கு. இதுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கூட இன்னும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது வரல. நீங்க என்ன பண்றீங்க? நம்முடைய அரசாங்கம் என்பது வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வன்மத்தையோ பகைமையோ பாராட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வேற்றுமைக்கு பதிலாக ஒற்றுமை. அது அரசியல் ரீதியான ஒற்றுமை மட்டும் கிடையாது. சிலபஸ் கூட பாத்தீங்கன்னாலும் நீங்க சொல்றதுபடி ஆண், பெண், வடக்கு, தெற்கு அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கும். எனவே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம். எங்களுடைய கண்மணிகளுக்கு உங்கள் மூலமாக மீண்டும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ.